விஜய், காவேரி, சாரதா எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. வராங்க, சாப்பிட்றாங்க, தாத்தா கிட்ட பேசுகிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தாத்தா சாரதாவை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு, இங்கே பாருமா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன ஃபோட்டோ எல்லாமே நான் மறைச்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருமா, பார்க்கவே நல்லா இருக்குது. கடவுள் தான் இப்போ தான் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படியே சொல்லிகிட்டே இருக்காரு. இது எல்லாமே காவேரி அப்படி ஓரமாக நின்று பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னது, எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன இப்படி ஃபோட்டோலாம் காட்டுறாரு, அதனால தான் அம்மா இவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே யோசிக்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போது இந்த குழந்தை என்னோட குழந்தையா அப்படின்னு காவேரி நடந்த எல்லாத்தையுமே அப்படியே யோசித்து பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்த உடனே அங்கே பின்னாடி விஜய் பார்க்குறாரு. ஐயோ, என்ன இது, காவேரிக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. தாத்தா அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் காவேரி பார்த்துட்டாளே, அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே வராரு. காவேரி இங்கே வாங்க, அங்கே பாருங்க, குட்டி காவேரி உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு விஜய் அப்படியே கூப்பிடுறாரு. காவேரி போகிறாங்க, குழந்தைகிட்ட உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன இது ஒன்றுமே புரியலையோ, ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக இப்படி ஃபோட்டோலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே விஜய் வராரு. வந்து தாத்தா கிட்டேயும் சாரதா கிட்டேயும் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுகிறதெல்லாம் காவேரி கவனிச்சிட்டா, போயிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து சாரதா போகிறாங்க. ஏய், இங்கே பாருடி, அங்கே ஒரு ஃபோட்டோ காட்டினாங்க, அது யாருது தெரியுமா? அந்த அவரோட பொண்ணோட ஃபோட்டோ நல்லா இருக்குல்ல, அவங்க பொண்ணு அவங்க மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் நான் பார்த்தேன், நீயும் வந்து பாருடி வாடி அப்படின்னு சாரதா கூப்பிடுறாங்க. என்னது, பொண்ணோட ஃபோட்டோவா? பார்த்தா என் ஃபோட்டோ மாதிரி இருந்தது, பொண்ணோட ஃபோட்டோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி யோசிக்கிறாங்க. அப்போ நான் தான் தப்பாக பார்த்துட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. சரிடி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா காவேரி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே காவேரி கேட்குறாங்க, என்னது இது, அந்த ஃபோட்டோவில் விஜய் பக்கத்தில் நான் இருந்த மாதிரி இருந்ததேம்மா, நான் தான் தூரமாக இருந்து பார்த்தேனே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏய், நீ ஏண்டி அந்த ஃபோட்டோவில் இருக்க போகிற, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அவங்க பொண்ணோட ஃபோட்டோ, ஏதோ மாப்பிள்ளை ஃபோட்டோ காட்டினாங்க, அவ்வளோதான். நீ கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்தனால உன் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. உடனே விஜய் ஃபோன் பண்ணிட்டாரு, என்ன காவேரி வீட்டுக்கு போய் ஏதாவது கேட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டுட்டு தான் இருந்தா, நான் ஒரு வழியாக சமாளிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிங்க, அத்தனை அப்படியே பார்த்துக்கோங்க அப்படின்னு விஜய் ஃபோனை வைக்கிறாரு. இந்த தாத்தா எதுக்காக இப்படி பண்ணாரோ தெரியல, எல்லா விஷயமும் காவேரிக்கு தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சாச்சு, இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பா, யோசிக்க ஆரம்பிச்சிட்ருப்பா அப்படின்னு விஜய் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. காவேரி நினச்சி பார்த்துட்ருக்காரு.